ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி அந்த கடனை அடைப்பதற்கான காலங்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஜாபை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லைனால் கூட எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ரொம்ப நாளாக சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராக இருக்குது. அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுக்கு அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் உண்டு. சுப நிகழ்ச்சிகள்லேயும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, அவர்களால் நன்மைகள் உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. அதனாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் உங்களுக்கு சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இந்த வாரம் இல்லை, நல்லா அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் துர்க்கையும் பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க.